64வது வருஷம், 4வது வருஷம். 4:5. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன், ஒரு சட்டையின் மறைவிலே வந்தடைவேன். எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது உம்முடைய கூடாரம். உம்முடைய கூடாரம் அப்படின்னு நான் கருத்து என்னது? கவனிங்க, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்ல. இது சங்கீதமே என்னது? பாதுகாப்பின் சங்கீதம், ரெஃப்யூஜ், சாம் ஆஃப் ரெஃப்யூஜ் சொல்லுவாங்க இல்லைன்னா. ஆமா, இந்த சங்கீதம் எப்பவுமே 2வது இத என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க அந்த பாதுகாப்பை எதிர்பார்க்கும் போது சங்கீதக்காரன் ரொம்ப நம்பிக்கையோட ஜெபிக்கிறார். பாதுகாப்பு மட்டும் ஆண்டோட்ட கேட்கிற நேரத்தில் சந்தேகப்படாம மிகவும் தெளிவும் தைரியமும் கேட்கிற ஒரு காரியமாகும். அதுல 1வது வசனத்துல கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ரொம்ப நெருக்கமான நேரத்துல பிரசன்ட் பண்ற ஒரு கவனிங்க கவனிங்க கேளுங்க கேளுங்க அப்படின்னு ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளில் பாதுகாப்பை தேடி வருகிறார். அந்த பாதுகாப்பை தேடி வந்தா எங்க அந்த பாதுகாப்பு பூரணம்னு சொல்றாருங்கன்னா, அவருடைய கூடாரம். தேவனுடைய கூடாரம் இது ஆலயம் தான். அவருடைய கூடாரம், உம்முடைய கூடாரம். ஆலயத்துல நான் சதா காலமும் என்னுடைய செட்டையின் மறைவிலே அப்படின்னு சொல்றார். இந்த செட்டை அப்படின்னு சொல்றது 17வது சங்கீதத்துல 8வது வருஷம், கண்மணியை போல் என்னை காத்து. செட்டைன்னு சொல்றது என்னது? இன்னும் 36 வருஷம், தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதுல மனுஷ உமது செட்டையின் நிலையிலே வந்தடைவார்கள். அப்போ அந்த செட்டை அப்படின்னு சொல்றத அதாவது அப்படியே கண்மணியை போல காப்பார் அப்படின்ற ஒரு பதம் பார்த்தோம், கிருபைன்னு பார்த்தோம். அவர் தேவனுடைய சட்டையில் வந்தடைவார்கள். சட்டையில் இப்ப பறவைக்கு இருக்கக்கூடிய கிரகை தான் சட்டைன்னு சொல்லுவாங்க. அப்ப அவருடைய சட்டை அப்படின்னு சொல்றது என்னது? அங்க 1வது 17 என்ன சொல்லுங்கன்னா, கண்மணியை போல நினைத்தார். அது பார்வையில வருகிறது. அதான் தேவனுடைய சட்டை அப்படின்னா தேவனுடைய பார்வை. அது எங்காவது கூடாரத்துலதான் இருக்கும், அவருடைய ஆலயத்துலதான் இருக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிருபை. கிருபை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போ தேவனுடைய சட்டை அப்படின்னா அவருடைய பார்வையிலும் அவருடைய கிருபையிலும் ஒரு மனுஷன் மறைகிற ஒரு இடம் தான் கூடாரம், அவருடைய ஆலயம். அப்ப அந்த அவருடைய பார்வைக்கும் அவருடைய கிருபைக்கும் கிருபையும் நிறைவாய் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்க போனோம்? அவருடைய கூடாரத்துக்கு தான் போனோம். அவருடைய கூடாரங்கன்னா ஆலயம் தான். அப்ப அந்த ஆலயத்துல ஒரு நாளைக்கு போய், வாரத்துக்கு ஒருக்கா போய், மாசத்துக்கு ஒருக்கா போய், இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாரதுனால அந்த பாதுகாப்பு பூரணமும் படைங்க. அப்ப ஆலயம் அவருடைய கூடாரம் தான் அவருடைய சட்டை. அவருடைய சட்டையின் மறைவிலே வந்தடைவேன்னு சொல்றாருங்க. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உம்முடைய சட்டையின் மறைவிலே வந்தடைவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லும் போது அதை பற்றி நமக்கு ஒரு பூரணம், சும்மா இது ஒரு சாதாரண வாசித்த எதுவுமே நமக்கு நல்லா இருக்காது. அதை சிந்திக்கும் தியானிக்கும் போது அந்த மறைவுகள் கிடக்கும்.
நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் அப்படிங்கிற நம்முடைய ஆலயத்துல ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வந்து ஆராதிச்சுட்டு ஓடுறது இல்லை, சதா காலம் அங்குதான் வந்திருப்பேன். ஏன்? உமது சட்டையின் மறைவிலே வந்து அடைவேன். அது நான் உம்முடைய ஆலயத்தை தான் தேவனுடைய சட்டை அப்படின்னு சொல்றாரு. நான் ஆலயத்துல இருக்கிறது அந்த சட்டைன்னு சொன்னா என்ன சொல்லிட்டேன், கண்ணின் மணின்னு சொன்ன கிருபைங்க. எங்க அவருடைய பார்வையும் எங்க அவருடைய கிருபையும் வெளிப்படுதோ அப்ப அந்த தேவனுடைய பார்வை அவருடைய கூட இருக்கு. அவருடைய ஆலயத்துல கட்டாயம் அவருடைய பார்வை இருக்கும். அதையதான் பார்த்துட்டு இருப்பாரு அவருடைய ஆலயத்துல யாரு வர்றது போறது. அப்போ அவருடைய செட்டை அப்படின்னு சொல்றது அவருடைய அந்த அந்த கிருபைக்கும் அந்த பாதுகாப்பையும் பெறுகிறதான அந்த கூடாரத்துல நம்ம வந்திருக்கிறத பற்றி சொல்ல. இன்னும் அதுல பார்க்கும்போது இப்போ ஆலயத்துக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னு வச்சுங்க, 63:7 சொல்லுது, நீர் எனக்கு துணை நிற்கிறபடி நாள் உமது சட்டைகளின் நிழலிலே கழிவுறுகிறேன். நீர் எனக்கு துணை நிற்கிறதுனால உங்களுடைய சட்டைகளின் நிழலில கழிவுறுகிறேன். அப்போ ஆலயத்துல வந்தா தேவன் துணை நிற்பார். அவருடைய சட்டை நிழல் அப்படின்னு சொல்றது அவருடைய பார்வையிலும் அவருடைய கிருபையிலும் சந்தோஷப்படும். ஆலயத்துக்குள்ள தான் வர்றோம் அப்படின்னு சொன்னா எதுக்காக வர்றோம் அப்படின்றது ஆலயத்துக்குள்ள வருகிறவர்களுக்கு இல்ல இங்க வந்து பார்க்கும்போது அவருடைய கூடாரம் அப்படின்றது. அன்னைக்கு கூடாரம் தானே, அந்த கூடாரத்தின் எங்கன்னா தாவீது அதுக்கு பிறகுதான் சாலமோனாலதான் ஆலயமே கட்ட முடிஞ்சது. அன்னைக்கு கூடாரத்துல அப்போ கூடாரத்துல வந்து தங்கினா கூடாரத்துல அங்க என்ன இருக்கும், கர்த்தருடைய பிரமாணம் இருக்கும். அப்போ பிரமாணம் இன்னொரு மறைபொருள் அதுல என்ன சொல்றது, பிரமாண தியானத்துக்குள்ள ஒருவன் தன்னை மறைத்துக் கொள்ளும் போது அவருடைய பார்வையில அதான் சரியா சொல்லணும். பிரமாணத்தை அன்னத்தை சூழ்நிலையில சங்கீதக்கான நிலையில கூடாரத்துல இருந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். கற்பனைகளை அவன் நினைச்சான் தியானித்துட்டு தான் இருக்க முடியும். கூடாரத்துல யாரும் சும்மா போய் உட்கார மாட்டாங்கல்ல. தேவனுடைய கற்பனைகள் கற்பனையின் தியானத்துல இருக்கிறவன் தான் கூடாரத்துல போவான். அவன் அந்த கூடாரத்தின் தியானத்துல கற்பனைகளை தியானித்திருக்கிறவனை பார்க்கிறாரு, கிருபையை கொடுக்கிறாரு. அந்த அவர் பார்த்து அவர் கிருபையை கொடுக்கும்போது அங்க என்ன உண்டாகுது, சந்தோஷம் உண்டாகுது, சந்தோஷத்தின் பூரணம் உண்டாகுது. கிருபை அவருடைய பார்வை முதலாவது அவருடைய பார்வை அவர் கண்ணின் மணி போல் அவர் கண்ணின் மணி போல என்னை பாதுகாப்பார். அதுக்கு அர்த்தம் அவர் பார்க்கிறார். அவருடைய கண்ணின் மணி யாரை பார்க்கலாம், அவர் கண்ணை யாரை பார்க்கலாம், அவருடைய கற்பனையை தியானிக்கிறவன் அவன் தான் கூடாரத்துல போய் தான் தியானிக்க முடியும். அன்னைக்கு பிணத்தை போல நான் வீட்டுக்குள்ளே தியான கூட்டம் வைக்கிறோம் அப்படின்னு அங்க நடக்காது. அன்னைக்கு வசனத்தை தியானிக்கும், வசனத்தை சிந்திக்கணும், இல்லை கற்பனை பற்றிய அதில் உள்ளவைகளை யோசிக்கணும் அப்படின்னாலே நம்ம கூடாரத்துல அந்த கூடாரத்துல உட்கார்ந்து இருந்துதான் அந்த தியானமே நடக்கும். அப்போ இதுல என்ன தெளிவுபடுத்துகிறாரு அப்படின்னா, இன்றைய கூடாரத்துல சதா காலம். அப்ப தியானமானது வசனத்தின் தியானம் சதா காலம், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு அப்படி இல்லை, வாழ்நாள் எல்லாம் வசனத்தை தியானிக்கும் போது தேவன் என்னை பார்த்து கிருபை என்னது வெளிப்படுத்துகிறதுனால நான் என்னுடைய ஆபத்துகளுக்கெல்லாம் அங்கே போய் மாட்டிவிடும். அவருடைய பார்வையும் கிருபைக்குள்ளேயும் தான் நான் மறைஞ்சிருக்கும் போது எனக்கு ஆபத்து என்ன வந்தாலும் எனக்கு பாதுகாப்பு உண்டுன்ற ஒரு நம்பிக்கையை இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றதை பார்க்கிறோம். 91:4 என்ன சொல்றாரு, அவர் தமது சட்டைகளில உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழிலே அடைக்கலம் போவாய், அவருடைய சக்தியும் உனக்கு பரிதியும் கெடமாகும். தெளிவாயிடுச்சு. கூடாரம் அவருடைய சக்தியும் உனக்கு பரிதியும் கெடும், சக்தியும் உனக்கு பரிதியம்னா வாழ, கேடகம்னா கேடகம்லாம் தடுக்கிறது. அவ வாழும் வேதம் வாழு போலையும்
கேடகம் போலையும் நமக்கு நிற்கும். அது எங்கதான்? ஆலயத்துக்கு போகணும், ஆராதிக்கணும், வசனத்துல மறையணும். வசனம் நமக்கு தியானம் எங்க இருக்கோ அங்கதான் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வசன தியானம் இருக்கிற இடத்துல நிச்சயமா பாதுகாப்பு இருக்கும். 5வது வசனம், தேவனை என் பொருத்தனைகளை கேட்டு உமது நாமத்துக்கு பயப்படுகிறவரின் சுதந்திரத்தை எனக்கு தந்தி. நீ அங்க போய் நின்றுட்டு அந்த அவருடைய பார்வையிலும் அவருடைய கிருபையிலும் பிரவேசிக்கணும், பூரணப்படணும்னா ஆலயத்துல போறவங்களுக்கு பொருத்தனை இருக்கு. அதான் முக்கியம். பொருத்தனையோட ஒவ்வொரு காரியத்தையும் பொருத்தனையோட, ஆபத்து நேரங்கள்ல எல்லாம் சங்கீதக்காரன் பொருத்தனையோட ஆண்டுப்போம். நீங்க இதை செய்தாருங்க, நான் இதை அவரை தியானிக்கும் போது, அவர் பார்வை தனக்கு நேரம் விழும்போது, அவருடைய கிருபை தன்னை சூழும் போது ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுகிற ஒரு மனுஷனாக்கும் சங்கீதக்காரன். பொருத்தனையோடு தான் சும்மா இருந்து தியானித்துட்டு இருக்கிற மனுஷங்க தன் பொருத்தனையை நிறைவேற்றுகிற அங்க என்ன சொல்ற, தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்துக்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். திட்டமா சொல்றார், சந்தோஷமா சொல்றார். உமக்குடைய நாமத்துக்கு பயப்படுகிற சுதந்திரன். அவருக்கு நாமத்துக்கு பயந்தது யாரு? ஆபிரகாம். அப்போ இதுல தெளிவா சொல்றது என்ன சொல்றாரு, என்னன்னா உம்முடைய நாமத்துக்கு பயந்தவர்களின் சுதந்திரத்தை தந்தது. தேவனுக்கு அதிகமா பயந்து நடந்தது ஆபிரகாம் தான். விசுவாசத்துல உறுதியா இருந்தது, விசுவாசத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றது ஆபிரகாம் தான். அப்போ அந்த ஆபிரகாமினுடைய சுதந்திரத்தை தந்தீர் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமின் சுதந்திரம் என்னது? ஆபிரகாமின் சுதந்திரம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை போவோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அதுதான் ஆசீர்வாதம். யாருடைய வாக்கு தத்துவம்? ஆபிரகாம். அதாவது அங்க என்ன வாக்கு தத்துவத்தை இல்லை என்ன ஆண்டவர் செய்திருக்கிறார்? அதாவது இங்க என்ன சொல்றாரு, பொருத்தனையை கேட்டு உமது நாமத்துக்கு பயப்படுகிற சுதந்திரத்தை, தேவனுடைய நாமத்துக்கு பயப்பட்டது ஒன்னா ஆபிரகாம். அப்ப அந்த ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் என்னது? அது உனக்கு தரணிக்கிறார். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஆபிரகாம் போல நமக்கு விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு தரது யாரு? இயேசு. அப்ப விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு தருகிற இயேசு. அங்க என்ன சொல்லு, 16வது சங்கீதத்துல கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரை காப்பாற்றுகிறேன். அப்ப நம்மளை விசுவாசியை காப்பாற்றுகிற இயேசு தான். அப்போ சொன்னபடி 20:33 வாசிக்கிறேன். இப்போதைய சகோதரன், நீங்கள் பக்தி விருத்தி அடையும்படி பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களே ஒப்புக்கொடுங்க. அப்ப எவ்வளவு வசனங்களுடைய அடிஸ்தானத்துல இந்த 2 வசனத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்றது, ஆபத்துகள், அனர்த்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வர்ற நேரம் மனுஷன் என்ன செய்யணும்? பெரிய ஆபத்து வந்தா எங்க ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு கடைசியில ஸ்டேஷன்ல போய் நிற்பான், என்னை பாதுகாத்துக்காங்க. இல்லை நிலப்பாட்டு போய் நிற்பான், என்னை பாதுகாத்துக்காங்க. ஆனா பாதுகாப்பு அங்கெல்லாம் கிடைக்காது. பாதுகாப்பு தேவ சமூகத்துல, தேவனுடைய கூடாரத்துல போகும்போதுதான் பாதுகாப்பு உள்ளத. சங்கீதக்காரன் அதுவும் ஒரு நாளைக்கு போனவன்னா பாதுகாப்பு இல்லை, சதாக்காலம் எல்லா நேரங்களிலும் எந்தெந்த போராட்டம் வந்தாலும் நான் தேவனுடைய சட்டம் இல்லை போய் உட்கார்ந்து மாற்றிடுவோம் அப்படின்னா, அவருடைய பார்வையும் அவருடைய கிருபையும் என்னை தேடக்கூடிய அளவாய் எனக்கு போராட்டம் நெருங்குற நேரம், பிரச்சனை நெருங்குற தியானத்துல நான் கடந்து போவேன். அதான் அதனுடைய அர்த்தம். வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சுட்டா போதும். போராட்டம் வந்தது வசனத்தை தியானிங்க, கஷ்டம் வந்தது வசனத்தை தியானிங்க, வேதனைகள் வருதா கஷ்டத்தை தியானம், வேதத்தை தியானிங்க. அந்த தியானம் நமக்கு நிச்சயமா
பாதுகாப்பா இருக்கும். இரண்டாவது என்ன பார்க்க, தேவனே நீர் சும்மா போய் எப்பவுமே ஒரு தியானத்தோடு கூட பொருத்தனை, பாதுகாப்பு பூரணப்படுத்துற பொருத்தனை தான். பொருத்தனையில பின்படும் போதும் பாதுகாப்பு பூரணப்பட்டாங்க. அதான் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். என்னென்ன பொருத்தனைகள் நம்ம கிட்ட இருக்கோ அந்த பொருத்தனைகள், ஒரு வருஷத்துக்குள்ள நான் என்னென்ன காரியத்துல உண்மையா இருப்பேன், இல்ல என்னென்ன காரியத்தை ஆண்டவருக்காக செய்வேன் அப்படின்னு அந்த பொருத்தனைகளோடு கூட தான் ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வ சமூகத்தில் அந்த தியானத்துக்கும் அந்த பாதுகாப்புக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கிற நேரம். அவர் என்ன செய்ய, அவருக்கு பயந்தவர்களே சொந்த, அவருக்கு பயந்தது ஆபிரகாம், அவருக்கு பயந்தது கிறிஸ்து இயேசு. அவ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக வேண்டிய சகல ஆசீர்வாதத்தை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆசீர்வாதம் உண்டாகணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வசனத்துக்கும் விசுவாசத்துக்கும் பக்தி விருத்தி உள்ள ஒரு அனுபவம் செய்கிறவர்களா இருக்கணும். அப்போ நம்முடைய பாதுகாப்பு சம்பூர்ணமாகும். அப்ப தெய்வ சமூகத்துல நம்முடைய பாதுகாப்பு குறித்து நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்வது, அவருடைய கூடாரத்துல பிரவேசித்து பொருத்தனைகளை செலுத்தி அவர் செலுத்தும் போதும் தியானிக்கும் போதும் அவருடைய பார்வையினால், அவருடைய கிருபையினாலும், அவருடைய வாக்கு தத்தங்களினாலே நமக்கு பாதுகாப்பை தருகிறார் சொல்லி இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்தி இந்த காலையில இருந்து தியானத்தை அந்த தேவனை நன்றியோட ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, அனுதினமும் உங்களுடைய கூடாரத்துல அனுதினமும் தியானத்துல இருக்கும்போது தேவன் ஆண்டவரை எங்களை உங்களுடைய செட்டையிலே மறைக்கிறேன்னு பார்த்தோம். உங்களுடைய பார்வைக்கு நேராய் கொண்டு வந்து உங்களுடைய கிருபையை தந்து எங்கள் பொருத்தனையை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆண்டவரை நீர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினாலே மறைத்து நீர் எங்களை பாதுகாக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் எங்களை விடுவிக்கிறீர் ஆண்டவரே. அவர் மூலமாய் எங்கள் வாழ்க்கையில உண்டாக வேண்டிய ஆண்டவரே பரிசுத்தத்துக்கும் பக்தி வைராக்கியத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் போது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பொருத்தனையோடு அவற்றை வெளிப்படுத்தும் போது தேவன் நிச்சயமாய் எங்களை நடத்துவீர் என்று இந்த வேத பகுதியை பாதுகாப்பீர் என்று சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அனுபவம் எனக்கும் எங்களுக்கும் தேவை என்பதனால இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னையும் தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை திருச்சபையும் இந்த வசனத்தை கேட்கிற எல்லார் மேலேயும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு உண்டாகும் ஜெபிக்கிறோம். தாவீதை போல நெருக்கப்படுகிற அந்த அனுபவங்கள்ல நாங்கள் ஒருவேளை கடந்து போயில்லாம இருக்கலாம். ஆனாலும் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை நெருக்கமானதுதான். ஆண்டவரை தாவீதுக்கு ஆண்டவரை தனிப்பட்ட நெருக்கமா இருந்தது. ஆண்டவரை சவுலினாலும் எல்லாருனாலும் துரத்தப்படுகிற தனிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் அனுபவம், உடன்பிறப்பினாலே ஆண்டவரை துரத்தப்படுதல், ஆண்டவரே குடும்பத்தாலே துரத்தப்படுதல், ஆண்டவரை இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் தனக்குள்ள வருகிற ஒவ்வொரு நேரமும் குடும்பத்தால் ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை அனுப்பும் போது, ஆடுகளுக்கு பின்னாடி ஆண்டவரை மேய்ப்பதற்கு அனுப்பும் போதும் ஆண்டவரை தன்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் வேதத்தை தியானித்து ஆண்டவரை உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரை உண்மை தேடி இருந்த ஒரு காரணத்தினால் என் தேவன் தெரிந்தெடுத்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவரை பொருத்தனைகளை எடுத்தும் செலுத்தியும் உண்மை கனப்படுத்தின தாவீதனுடைய அந்த அனுபவங்களை ஆண்டவரை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க கிருபை தாரும். தேவாவியானவர் தொடர்ந்து பேசும் உடைய பிள்ளைகளுக்குள்ள வசனங்களை தியானிக்க ஆவியனை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். அடியானுக்கும் அடியார்களுக்கும் அந்த கிருபையை பூரணப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். தகப்பனை இந்த பழைய காலத்துல நாங்கள் செய்ய போற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய பிரசன்னம் கூடி இருக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய படிக்கும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் வேலை செய்யும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே திருமண வாழ்வை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே திருமண வாழ்வில் நீர் சேர்க்கக்கூடாத யாராவது இருந்த கத்தாவை அதை நீ திட்டப்படுத்தும்படியா நான் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இஷ்ட பிரகாரம் அல்ல, உம்முடைய சித்த பிரகாரமே எங்கள் திருச்சபையில் உள்ள திருமணங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவரே அதுக்கு நீ கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம்.
தினம் கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்தையும் அடி நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சுகமில்லாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். சுயோனத்தை நீக்கும்படியாக செபிக்கிறேன். எந்த வியாதியா இருந்தாலும் என் தேவனால் நீக்க முடியும். என் தேவனால் சுகம் கொடுக்க முடியும். ஆண்டவர் சுகத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிற தேவன், அதை நீ கொடுக்க நான் செபிக்கிறேன். உடைய கிருபையினால் உடைய பிள்ளைகள் நிறைக்கப்பட நான் செபிக்கிறேன். தடைகளை நீக்கும்படியாக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் கிருபை உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். இன்னும் கர்த்தாவே சபையை பூரணமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் பெரியவர்களுக்காக முதியவர்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவர் விதவைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரை தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வெளிநாடுகளில் தன்னந்தனிமைகளில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீ துணை நிற்கும்படி செபிக்கிறோம். அவர்களுடைய வேலைப்பழுக்கள் அவர்களை ஆண்டவர அப்பா ஒருபோதும் உறுத்தாதபடி உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபைகளை நீ வெளிப்படுத்தும்படி செபிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கருத்துல வைக்கிறேன். தேசத்துக்காக வருகிறேன். விக்கிரகத்தின் அதிகாரங்கள் ஆண்டவர இந்த பூமியில் இல்லாமல் ஆக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தரதை செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை மிஷனரியில காய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரை எளிய மக்களை காய்ச்சபிக்கிறோம். ஆகாரம் இல்லாதவர்களை செபிக்கிறோம். நேற்றிரவு ஆகாரம் இல்லாமல் படுத்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய பலன் கிருபை ஆண்டவரே நீர் அவர்களை தாங்கும். பரலோக மன்னாவினால் இந்த பிள்ளைகள் போஷிக்கப்படும் நான் செபிக்கிறோம். கர்த்தரதை செய்ய ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.